கற்பனை செய்து பாருங்கள் நண்பர்களே. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தகவலை அனுப்ப வார கணக்குல காத்திருந்தோம். ஆனா இன்னிக்கு ஒரு நொடியில ஒரு முழு நாவலையே எழுதி முடிக்கிற சக்தி நம்ம கையில இருக்கு. ஆனா அந்த சக்தி நமக்கு உதவியா இருக்குதா இல்ல ஆபத்தா? வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஏஐ உலகத்துல நடந்த சில அதிரடி மாற்றங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போது கேள்வி என்னவென்றால், நாம் ஒரு டிஜிட்டல் அடிமைத்தனத்தை நோக்கி போகிறோமா? வரலாற்றை புரட்டி பார்த்தால் இவ்வளவு பெரிய முதலீட்டை உலகம் பார்த்ததே இல்லை. ஓப்பன் ஏஐ நிறுவனம் சுமார் $122 பில்லியன் நிதியை திரட்டியுள்ளது. மறுபுறம் கூகுள் அதன் ஜீமா 4 மாடலை வெளியிட்டு டர்போ குவாண்ட் தொழில்நுட்பம் மூலம் ஏஐயின் வேகத்தை பல மடங்கு அதிகரித்துள்ளது. இந்தியாவை பற்றி சிந்தியுங்கள். இந்தியாவிலும் நிலைமை வேகமாக மாறுகிறது. கடந்த நிதியாண்டில் இந்திய ஸ்டார்ட் அப் முதலீடுகளில் 35% ஏஐ நிறுவனங்களுக்கே சென்றுள்ளது. குறிப்பாக இந்திய ஸ்டார்ட் அப்கள் நூற்றுக்கணக்கான கோடிகளை திரட்டி இந்தியா ஒரு ஏஐ வல்லரசாக மாறுவதை உறுதி செய்கின்றன. ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த தொழில்நுட்பம் பயப்படுவதற்கு அல்ல, பயன்படுத்துவதற்கு. இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, ஏஐ உங்கள் வேலையை எடுக்காது. ஆனால் ஏஐ தெரிந்த ஒரு மனிதன் உங்கள் இடத்தை எடுக்கலாம். காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மையும் அப்டேட் செஞ்சுக்குவோம்.